எல்லாருக்கும் வணக்கம். சில நேரங்கள்ல மிகவும் எளிமையான கதைகள் தான் நம் வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப ஆழமான உண்மைகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் இல்லையா? இன்று நாம் அலச போகும் அன்பான குட்டியான் கதையும் அப்படிப்பட்டதுதான். இது வெறும் குழந்தைகளுக்கான ஒரு சாதாரண கதை கிடையாது. மனிதர்களான நமக்கும் நாம் வாழும் இந்த சமூகத்துக்கும் தேவையான அன்பு மற்றும் சமூக பிணைப்பு பற்றிய ரொம்ப ஆழமான தத்துவங்களை இது உள்ளடக்கியிருக்கு. வாருங்கள், இந்த அழகான மாயாஜாலமான பயணத்தை நாம் இப்போது தொடங்கலாம். நேராக இந்த அமைதியான காட்டுக்குள் சென்று நமது கதையின் நாயகனை சந்திக்கலாம். இவன்தான் குட்டியான். பார்ப்பதற்கே அவ்ளோ அழகாக பெரிய பழபழப்பான கண்களோடு ஒரு மென்மையான புன்னகையோடு இருக்கிற ஒரு குட்டியானை. அவன் கழுத்தில் இருக்கும் அந்த மஞ்சள் நிற பட்டையை கவனித்தீர்களா? அது அவனுக்கு ஒரு தனித்துவமான அடையாளத்தை கொடுக்கிறது. குட்டியானின் மிக முக்கியமான சிறப்பு என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வெளியிலிருந்து வரவில்லை. அது அவனது மனதிற்குள்ளிருந்தே இயல்பாக வருகிறது. தன்னை சுற்றியிருக்கும் அனைவரும் எப்போதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று அவனது அந்த அருமையான குணம்தான் அவனது ஒவ்வொரு நாளையும் நகர்த்திச் செல்கிறது. குட்டியானின் ஒரு நாள் எப்படி போகிறது என்று நாம் வரிசையாக பார்த்தோம் என்றால் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நமக்கு தெரியும். அதாவது, கருணை என்பது ஏதோ ஒரு நாள் மட்டும் செய்யும் செயல் இல்லை, அது ஒரு பழக்கம் என்பதை அவன் ரொம்ப அழகாக நிரூபிக்கிறான். அதிகாலையில் இந்த அமைதியான காடு விழித்தெழும்போதே அவனது நாளும் தொடங்கிவிடுகிறது. காலை நேரத்தில் தாகத்தில் தவிக்கும் குட்டி முயல்களுக்கு தன் தும்பிக்கையில் தண்ணீர் சுமந்து வந்து கொடுக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து நண்பகல் நெருங்கும்போது ரொம்ப உயரமான மரங்களில் இருக்கும் பழங்களை பறிக்க முடியாமல் கஷ்டப்படும் குரங்குகளுக்கு தும்பிக்கையை நீட்டி அந்த பழங்களை பறித்து கொடுக்கிறான். தனக்கு கிடைத்த அந்த வலிமையையும் தன் தும்பிக்கையையும் அவனது காட்டு நண்பர்களுக்காகவே தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டு வருகிறான். என்ன ஒரு அருமையான மனசு பாருங்கள். ஆனால் எப்போதுமே ஒரே மாதிரி அமைதியாக செல்லும் வாழ்க்கையில் திடீரென்று சில எதிர்பாராத திருப்பங்கள் வரும், அப்படித்தானே? அப்படி ஒரு நாள் பயங்கரமான கனமழை பெய்து அந்த முழு காட்டையுமே புரட்டி போடுகிறது. காட்டுக்குள் செல்லும் பாதையெல்லாம் ஒரே வெள்ளக்காடாக மாறிவிடுகிறது. அந்த இருண்ட சூழ்நிலையில் ஒரு சின்ன பாறைக்கு மேலே மாட்டிக்கொண்டு பயத்தில் அழுது கொண்டிருக்கும் அந்த சின்ன அணிலை பாருங்களேன். இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான உளவியல் உண்மை ஒன்று இருக்கிறது. இதைத்தான் வேடிக்கை பார்ப்பவர் மனநிலை என்று சொல்வார்கள். அதாவது, ஒரு பெரிய ஆபத்தை பார்த்ததும் காட்டிலிருக்கும் மற்ற விலங்குகள் எல்லாமே பயத்தில் உறைந்து போய் நிற்கின்றன. யாருக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. யாருமே முதல் அடியை எடுத்து வைக்க தயாராக இல்லை. இப்போது இந்த ஆபத்தான சூழ்நிலையில் குட்டியான் எப்படி நடந்து கொள்கிறான் என்று பார்க்கும்போதுதான் அவனது உண்மையான குணம் என்னவென்று நமக்கு தெரிய வருகிறது. மற்ற விலங்குகளைப் போல அவன் பயந்து போய் ஒதுங்கி நிற்கவே இல்லை. நம்ம குட்டியான் ரொம்ப மெதுவாகவும் அதே சமயம் ரொம்ப ரொம்ப தைரியமாகவும் அந்த வேகமாக ஓடும் வெள்ள நீருக்குள் இறங்கி நடக்கிறான். ஒருவேளை அவனுக்குள்ளேயும் கொஞ்சம் பயம் இருந்திருக்கலாம், ஆனால் ஆபத்தில் இருக்கும் ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற அவனது அந்த உண்மையான அக்கறை அந்த பயத்தை விட பல மடங்கு பெரிதாக இருக்கிறது. உண்மையான தைரியம் என்றால் பயமே இல்லாமல் இருப்பது கிடையாது. பயம் இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு நல்ல காரியத்துக்காக முன்னாடி வந்து நிற்பதுதான் என்பதை அவனது ஒவ்வொரு அடியும் நமக்கு உணர்த்துகிறது. பொதுவாகவே ஒரு யானையின் பலம் என்பது ரொம்ப பிரம்மாண்டமானது. ஆனால் உண்மையான பலம் என்பது அந்த சக்தியை நாம் எவ்வளவு மென்மையாக பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் அடங்கியிருக்கிறது. குட்டியானின் இந்த மென்மையான பலத்தை நாம் இங்கே ரொம்ப நன்றாக உணர முடியும். பெரிய பெரிய மரங்களையே வேரோடு சாய்க்கும் வலிமை கொண்ட அந்த தும்பிக்கையை எவ்வளவு நுட்பமாக பயன்படுத்தி அந்த சின்னஞ்சிற அணிலுக்கு ஒரு சின்ன காயம் கூட படாமல் அவன் ரொம்ப பாதுகாப்பாக தூக்குகிறான் என்று கவனித்தீர்களா? அந்த வெள்ளத்தின் ஆபத்திலிருந்து அணிலை மீட்டு திரும்பவும் பாதுகாப்பான ஒரு காய்ந்த நிலத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து விடுகிறான். இது வெறும் உடல் பலம் இல்லைங்க, இதுதான் அந்த உண்மையான கருணையின் பலம். வாழ்க்கையின் சக்கரம் சுழலும்போது நிலைமை எப்படி முழுமையாக தலைகீழாக மாறுகிறது என்று இப்போது நாம் பார்ப்போம். ஒரு சமூகத்துல ஒருத்தர் எவ்வளவுதான் வலிமையானவராக இருந்தாலும் சில நேரங்கள்ல அவங்களுக்கும் மற்றவர்களின் உதவி கண்டிப்பாக தேவைப்படும் என்ற ரொம்ப ஆழமான ஒரு உண்மைய இந்த பகுதி நமக்கு சொல்கிறது. கொஞ்ச நாட்கள் கழித்து எப்போதுமே மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நம்ம வலிமையான குட்டியானுக்கு ஒரு எதிர்பாராத சிக்கல் வருகிறது. குட்டியான் எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய சேற்று பள்ளத்துல மாட்டிக்கொள்கிறான். அவனால் தானாகவே அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. ஒரு வலிமையின் அடையாளமாக இருந்த குட்டியான் இப்போது உதவிக்காக பரிதாபமாக சத்தம் போட்டு கத்துகிறான். குட்டியானன் சத்தத்தை கேட்டவுடனே ஒட்டுமொத்த காடும் விழுத்துக் கொள்கிறது. இப்போது அவர்கள் எல்லாரும் எப்படி ஒரு மீட்பு படை மாதிரி செயல்படுகிறார்கள் என்று பார்ப்பது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். முதலில் குட்டியானால் காப்பாற்றப்பட்ட அந்த சின்ன அணில் காடு முழுக்க ஓடிப்போய் எல்லாரையும் உதவிக்கு கூப்பிடுகிறது.
உடனே குட்டியான் பறித்துக் கொடுத்த பழங்களை சாப்பிட்ட குரங்குகள் எல்லாம் மரங்களிலிருந்து நீளமான கொடிகளை பறித்துக் கொண்டு வருகின்றன. அவனிடம் தண்ணீர் குடித்த முயல்கள் எல்லாம் தங்களின் சின்னஞ்சிறு கால்களால் அந்தச் சேற்றை வேக வேகமாக தோண்டுகின்றன. முன்னாடி அவன் செய்த அந்த சின்ன சின்ன உதவிகள் எல்லாமே இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய சமூக ஒருங்கிணைப்பாக மாறி நிக்கிறது பாருங்கள். பலவிதமான திறமைகள் ஒன்று சேரும்போது உருவாகும் இந்த அற்புதமான குழுப்பணியை கொஞ்சம் யோசித்து பாருங்க. தனித்தனியாக பார்த்தோம் என்றால் அந்த அணிலின் வேகமோ குரங்குகளின் சாமர்த்தியமோ அல்லது முயல்களின் சுறுசுறுப்போ ஒரு பெரிய யானையை காப்பாற்றுவதற்கு கண்டிப்பாக பத்தாது. ஆனால் இது எல்லாமே ஒன்றாக இணையும் போது அது ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுக்கிறது. எல்லாரும் சேர்ந்து அந்த மரக்கொடிகளை பிடித்து இழுத்து சேற்றில் மாட்டிக்கொண்டிருந்த குட்டியானை வெற்றிகரமாக வெளியே கொண்டு வந்து விடுகிறார்கள். தங்களுக்கு எப்போதெல்லாம் உதவி தேவையோ அப்போதெல்லாம் கூடவே இருந்த ஒரு நல்ல நண்பனை தங்களின் கூட்டு முயற்சியால் அவர்கள் இன்றைக்கு காப்பாற்றிவிட்டார்கள். அன்றைக்கு இரவு ரொம்ப அழகாக ஒளிரும் இந்த நிலா வெளிச்சத்தில் ஒட்டுமொத்த காடும் ஒரு அழகான குடும்பம் மாதிரி ஒன்று கூடுகிறது. குட்டியான் தங்களின் சமூகத்திற்காக செய்த எல்லா உதவிகளுக்கும் அவர்கள் தங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். உண்மையிலேயே இது வெறும் ஒரு நன்றி சொல்லும் நிகழ்வு கிடையாது. இது நாம் எப்போதுமே ஒருவருக்கொருவர் துணையாக இருப்போம் என்ற ஒரு சமூக பிணைப்பின் வெளிப்பாடு. அன்பும் அக்கறையும் ஒரு சமூகத்தை எவ்வளவு ஆழமாக ஒன்று சேர்க்கிறது என்பதற்கு இதைவிட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் செய்யும் சின்ன சின்ன உதவிகள் கூட நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பான அரணை உருவாக்கும் என்பதை இந்த அமைதியான காட்சி நமக்கு ஒரு கவிதை மாதிரி சொல்கிறது. இதுதான் இன்றைக்கு நாம் பார்த்த இந்த கதை அலசலின் இறுதி மற்றும் ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்திற்கு நம்மை கொண்டு வந்து சேர்க்கிறது. நல்லது செய்தால் நல்லவே திரும்பும். இதுதான் மானுடவியலில் பரஸ்பர நற்பண்பு என்று சொல்கிறார்கள். குட்டியான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்தான். ஆனால் அவனுக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தபோது அந்த நற்செயல்களே அவனை காப்பாற்ற திரும்பி வந்தன. இந்த சிறப்பான கதையின் முடிவில் நான் உங்களிடம் விட்டுச் செல்லும் ஒரு சிந்தனை இதுதான். நாளைக்கு காலை விடியும்போது நாம் ஒவ்வொருவரும் குட்டியானை போல இன்னும் கொஞ்சம் அன்பாகவும் கருணையோடும் நடந்து கொள்ள என்னென்ன சின்ன சின்ன நற்செயல்களை செய்ய முடியும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தேடலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்கள்.